நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 3 கோட்பாடுகள் இருக்கு. அந்த 3 கோட்பாடுகளை நீங்க கடைபிடிச்சாலே போதும், நிச்சயமா சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும். இது கேட்பதை எல்லாம் செய்யாது, தெரிந்தது எல்லாம் சொல்லாது, முடிந்தது எல்லாம் செய்யாது. ஃபர்ஸ்ட் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேட்பதெல்லாம் நம்பாது. நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்றாங்களோ உடனே நம்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, நியூஸ் சேனல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதை ஃபர்ஸ்ட் கேட்போம். ரெண்டாவது தரப்புல இருக்கிறவங்க இல்ல நான் தப்பு பண்ணலன்னு சொன்னாலும், ஆனா உண்மையா அவங்க தப்பு பண்ணாம கூட இருக்கலாம், ஃபர்ஸ்ட் சொல்றவங்க தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம மண்டையில ஏறிடும். ஆனா அடுத்தவங்க எவ்வளோ வாதாடினாலும் அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாம பல பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க சொல்றதுதான் கரெக்டு, அவங்க சொல்றதுதான் இது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் நம்ம பல முதலீடுகள்லாம் செய்யறோம். ஃபேஸ்புக்கில் நம்ம நிறைய நீங்க பணக்காரனா எப்படி, இதை பண்ணுங்க அதை படிங்க அப்படின்னு கோர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. சில பேர் நீங்க நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டது வாய்மொழியில கேட்டு 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 சிலது நமக்கு தேவையில்லாம இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அவங்க பணம் நம்மளோட ஜாஸ்தியா பணம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் செய்யறோம். ஆனா பேங்க்ல சாதாரணமா ஒரு வட்டி விதத்துல நம்ம கொடுக்குறோம். எக்ஸாம்பிளா சொன்னா 1% தராங்க அப்படின்னா, பேங்க்ல அவ்வளவுதான் தர முடியும், மக்கள் தொகைக்கு அவ்வளவுதான் தர முடியும்னு வச்சிருக்காங்க, ஒரு பாலிசி இருக்கு. ஆனா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம யாரோ ஒருத்தவங்க 30% தரேன் எக்ஸாம்பிளா சொல்றேன், அங்க போய் இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்மளோட பேராசை. அந்த கேட்பதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வச்சு 10,000 போட்டாங்க இவ்வளவு லட்சம் வந்தது, லட்சம் போட்டாங்க இவ்வளவு கோடி வந்து, இப்படிலாம் சொல்லும் போது நம்ம அதெல்லாம் போய் நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறது நம்ம தான். பல போலீஸ் ஸ்டேஷனையும் பல கமிஷன் ஆஃபீஸரையும் போய் நம்ம பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கும், ஏமாத்திட்டாங்க கோடிக்கணக்கில் விட்டோம், நான் ஒரு 15 பேருக்கு சொன்னேன், அவன் 500 பேர் ஏமாத்திருக்கான், இத்தனை கோடி ஏமாத்திருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, கேட்டதெல்லாம் நம்பி நம்ம செய்யறோம். நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாதனால, ஆசைனால, பேராசைனால அடுத்தவங்க நம்ம எப்படினாலும் வாழ்க்கையில உடனே முன்னேறணும், அப்படியே ஃபேஷன் சைன்ல ஜெயிக்கணும், இன்னைக்கு போட்ட நாளைக்கு வந்துடும். ஒரு விதை போட்டு அது வளர்ந்து வரதுக்கு 5 வருஷம் ஆகும், எந்த பெரிய மரம் இதெல்லாம் வரதுக்கு. அதுக்கே அவ்வளவு நாள் எடுக்கும் போது பணத்தை போட்ட உடனே நம்ம வந்துடணும், குறுக்குறியில ஏதாவது வந்துடணும். இது நேர்மையான வழின்னு நினைச்சிட்டு நம்ம அடுத்தவங்க சொன்னதை கேட்டு நம்ம ஏமாறணும். தப்பு யாரோடது? நம்மளோடது தான். என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா அந்த பேராசை தான் நம்மளுக்கு தூண்டுது. அதனால கேட்கறது எல்லாத்தையும் நம்பி எதையும் செய்யாதீங்க. நம்மளுக்குள்ள அறிவுன்னு இருக்கு, நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்மள யோசனை தன்மை இருக்கணும். அதை யோசிச்சு பண்ணி பாருங்க, செய்யலாமா வேண்டாமா, இது தேவையா தேவையில்லைன்னும் போது நம்ம கிட்டே ஒரு கொஸ்டின் மார்க் வரும், அதுல ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வச்சு நம்ம புரிதல் வந்துடும். 1க்கு 4 பேர்கிட்ட கேட்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க. சரியான பீப்புள் பார்த்தோம்னா முடிஞ்சதெல்லாம் செய்யாதீங்க. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்மளுக்கு தேவையே இருக்காது ஒரு பொருள், அவங்க வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஆனா அவங்க கார் வாங்கியிருக்காங்க. நம்ம பைக் நிப்பாட்டுறதுக்கே இடம் இருக்காது, ஆனா ஒரு கார் வாங்குவோம். அது நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. வெறும் மாசத்துல ஒரு தடவை இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு டூர் போறதுக்காண்டி ஒரு காரை வாங்குறது. நீங்க அதை வாங்கி மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுவீங்க. அதை கட்டி 1 வருஷத்துல பார்த்தா அது 1 லட்சத்துல நிற்கும், சம்திங் ஒரு மணியில நிற்கும். அதுக்கு பதிலா ஒரு வருஷத்திலேயே நீங்க 2 தடவை போறீங்கன்னா அப் அண்ட் டவுன், அதுக்கு நீங்க கார் ரெண்ட் கொடுத்துட்டு போனா அந்த இஎம்ஐ இது டோட்டல் இஎம்ஐ கூட வராது, அந்த வருஷம் இஎம்ஐ. அப்ப பெட்டர் எது? நம்ம ரெண்டல்ல போறது பெட்டர். நம்மளுக்கு தகுதி என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க, இடம் இருக்கு, கார் வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அவ்வளவு பேமெண்ட் இருக்குன்னா அவங்க எடுத்து பண்றாங்க, செய்யறாங்க. அந்த இதுக்கு ஈக்குவலா நம்ம மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறது மகா தப்பு. நம்மளுக்கு எது தேவை? நம்மளால பைக்கு தேவையா? அந்த பைக், அதுவும் பைக்ல நார்மலா நம்ம போயிட்டு வரதுக்கு என்ன பைக்கோ அதை வாங்கி வைக்கணும். அதுல போய் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் நம்ம பைக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதோட நம்மளுக்கு தேவை, இப்போதைக்கு எல்லா பைக்குமே 1 லேக் வந்துருச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு எது தேவை? செகண்ட் ஹேண்ட் கூட வாங்கிக்கலாம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஃப்ரெஷ்ஷா வாங்கினா அந்த 1 லட்சம் ஒரு பைக்கை சேவிங்ஸ் பண்ணி நம்ம வாங்குற இதுல போனா நம்மளால ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அது ஒரு கடன்ல போவோம், தேவையில்லாத பிரச்சனை வரும். பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னா பணத்தினாலதான். மொபைல் மார்க்கெட்ல அவ்வளவு வரலாம், இந்த ஐபோன்ல i16 வரலாம், ப்ரோ வரலாம், எல்லாம் வந்துட்டே இருக்கலாம். ஒரு போனை வருஷம் நம்ம மாத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இதுக்கு நம்ம நிலைமைக்கு, நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு எது ஒத்துருமோ அதை வச்சுக்கணும். நம்மளால வாரத்துல சில நாள்ல மோர் சாதம் தான் ஊத்தி சாப்பிடுவோம், மோர் கூட வாங்க முடியாதுன்னா ஐபோன் வாங்க கூடாது. நம்மளுக்கு தேவை பேசுறதுக்கு ஒரு போன், அதுல ஏதாவது நம்ம வாட்ஸ்அப் அனுப்புவோம், மெயில் அனுப்புவோம்னா பேசிக்கா நம்ம கையில ஒரு போன் இருக்கட்டும். நம்மளுக்கு இதோட 10 மடங்கு மேல நம்ம அமௌண்ட் அக்கௌண்ட்ல டிஃபால்ட்டா எப்பயுமே மாசமா இருந்தால் மட்டும்
அப்பயும் தேவைன்னா தான் வாங்கணும். அப்பயும் காசு இருக்குன்னு வாங்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு தேவை இருந்தா மாத்திரம் அந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்றபடி அதுல இஎம்ஐ போடுறது, சில பேர் வந்து நானும் ஐபோன் வச்சிருக்கிறேன், நானும் கார் வச்சிருக்கேன், நானும் வீடு வச்சிருக்கேன்றது அடுத்தவங்களுக்காண்டி வாழாதீங்க. அடுத்தவங்க மண்டையை தூக்கி உங்க தலையில வச்சுட்டு நீங்க வாழ நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு, உங்க தகுதி என்ன, உங்களுக்கு என்ன ஃபினான்ஸ் இருக்கு, உங்க குடும்ப சூழ்நிலை என்ன, லைஃப் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டா மித்ததெல்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் முக்கியம், மித்தது தேவை இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மூணாவது, தெரிந்ததெல்லாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் பார்க்கலாம், தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறவங்ககிட்ட எல்லாம் ஏதாவது விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்தா படிச்சிருப்பாங்க, அந்த காலத்துல ஒண்ணு இருந்தேன், நான் இப்படி படிச்சேன், இந்த சயின்ஸை பத்தி ஒன்று சொல்றேன், மேக்ஸை பத்தி சொல்றேன், இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எதிர்த்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கடுப்பா தான் வரும். என்னடா இவரை பாக்குறப்பெல்லாம் இது நல்ல விஷயம் ஏதாவது பேசலாம்னா அவரு தெரிஞ்ச விஷயத்த பேசுறாரு, நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு தேவையா தேவையில்லான்னு தெரியாம நம்மளை உட்கார வச்சு கடன்னு வாந்தி எடுக்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகுதுன்றது மாதிரி ஒரு புரிதல் வரும். சில பேருக்கு என்னன்னா இவங்க சொல்றதுனால இவர்தான் பெரிய அறிவாளியோ நினைச்சுக்குவாங்க. அப்போ எய்தாப்ல இருக்கவங்க அவங்களுக்கு ஒன்னும் தெரியலனா கூட என்னடா போட்டு ரொம்பமா அழுத்துட்டு இருக்கான்னு அப்படின்னு தோணும். நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம பேசுறது அவங்க ஒரு 10 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தை நம்ம பேசலாம். அதுலயும் வந்து அவங்க திருப்பி இல்ல உங்களுக்கு தெரியுமா, எங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டா மாத்திரம் நம்ம விலாபரியா சொல்லணும். மற்றபடி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது, கேட்கறதுக்கு முன்னாடி அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்றது. சில பேர்லாம் பெரிய PhD பண்ணிருப்பாங்க ஒரு சயின்ஸை பத்தி. இவங்க வந்து இப்போ எதிர்த்துல உட்காந்து பேசுறவங்க வந்து ஏதாவது நெட்லயோ கூகுள்லயோ சர்ச் பண்ண ஒரு படிச்ச இதை பற்றிட்டு வாட்ஸ்அப்ல படிச்ச சில விஷயங்களை அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது எய்தாப்ல இருக்கிற என்னன்னு சிரிச்சுட்டு தான் போவார். ஏன்னா அவர் வந்து PhD வாங்கினவர். அப்ப எந்த நிலைமையில இருப்பாங்க. அப்ப நம்ம எல்லாம் மக்கள் எப்படி இருக்கோம்னா, வெறும் ஒரு நியூஸை பார்த்துட்டோ ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணியோ ஒரு பேப்பர்ல பார்த்துட்டோ பிட்டை வச்சு பேசக்கூடாது. நம்மளுக்கே தெரிஞ்சிருந்தாலும் ஆழமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த PhD படிச்சவர் எப்படி வந்து பேசாம நிதானமா இருக்கிறாரோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் எல்லாமே, ஆனா அது அவங்களுக்கு தேவைப்படாது. யாருக்கு தேவைப்படுமோ அவங்க கேட்டா மாத்திரம் சொல்லணும். அவங்க டீம் போய் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாம, உங்களுக்கு இந்த வேலை தானே பாக்குறீங்க, ஆர்ட்ஸ், இந்த நீங்க சயின்ஸ் தான் வேலை பாக்குறீங்க, அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்றது சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லணும். நம்மளே போய் சொன்னோம்னா நம்ம தரத்தை நம்ம குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் இன்னொன்னு என்ன தோணும்னா, இவருக்கு தான் எல்லாம் தெரியுமோ அப்படின்னு நினைப்பாங்க. சில பேருக்கு எய்தாப்ல இருக்கவங்க இன்னொரு மாதிரி யோசிப்பாங்க, நம்மளோட அறிவாளியா, இவனுக்கு தெரியாது அப்படின்னு மட்டம் தட்டுற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ எங்க யாரு எப்படி இருப்பாங்க தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், இது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறது தப்பு. கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா மாத்திரம் இந்த 3 கோட்பாடுல நீங்க இருந்தீங்கன்னா மற்றும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு கேட்பதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடனே அதை நம்பி செய்யறது, இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மகிழ்ச்சியே இருக்காது. இதுக்குன்னு ஒரு பிரின்சிபல், இதுக்குன்னு ஒரு இதை வந்து நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நம்ம ஜெயிக்கிறது உறுதி. மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி 3 விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். உங்களை நீங்க யோசிக்கணும், நான் என்னை யோசிக்கிறேன், அதே மாதிரி நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி வீடியோலாம் நான் பண்றேன்னா அறிவுரை கொடுக்கற மாதிரி கிடையாது. என்கிட்ட பார்த்தது கேட்டதை ஒரு பாயிண்ட்ஸா சொல்றேன். இது எடுத்துக்காது உங்களோடது. நீங்க எடுக்கலைன்னா கூட எனக்கு தெரிய போறது இல்லை. ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ஸ்னால உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். அது யோசிச்சு பண்ணி பாருங்க. நான் சொன்னதெல்லாம் 100% கரெக்ட்னு கிடையாது. இதை யோசிங்க, இது இப்படி இருக்குமா இருக்காதான்னு ஒரு 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது தப்புன்னா செய்யாதீங்க, கரெக்ட்னா செய்யுங்க. இது மாதிரி எல்லா விஷயத்துலயும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். அது நிச்சயமா வாழ்நாள் முழுது வரும். இது இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல நம்ம இந்த பிரின்சிபால இந்த 3 விஷயத்துல நடந்துக்கிட்டோம்னா ஜெயிக்கிறது உறுதிங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.